வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். அண்ணனுக்கு ஒரு ஒத்தப்பா பிரியாணியா, பிரியாணி பார்சல் வலிக்குது அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் செம்ம கெத்தா சுத்திட்டு இருப்பாங்க. மீண்டும் கொடிய பறக்க விட்டுருக்காங்க செப்பாக் கிரவுண்ட்ல. ஒரு முறை தான் என் துண்டு தவறும், எல்லா வாட்டிலும் தவறாது. அது எங்க கோட்டை அப்படின்ற மாதிரி ஒரா கொடி அப்படின்னு மேலே பறக்க விட்டுருக்காங்க. செம்ம வின்னுங்க, செம்ம வின்னு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பயமுறுத்துற மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்றதுலாம் நம்ம நிஜம். அது மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஒரு ஷாக்கிங் கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வேற மாதிரி ஒரு ஷாக். ஏண்டா பரவலாம் சிக்ஸ் அடிப்பானே அந்த டீம் தான் இது, என்னடா இப்படி ஆடுறாங்க, சேஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு மைண்டுக்கு டவுட் வர அளவுக்கு நவுல பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ஆட்டாங்க எஸ்ஆர்ஹெச். சிஎஸ்கே அடிச்சு நிமித்திட்டாங்க. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஒரு நல்ல டெசிஷன் தான். நீங்க டியூ ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாங்கனாலே கேப்டன் என்ன சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்கா, அதை சேஸ் பண்ண விரும்புறோம் அப்படின்றதான் மீண்டும் பேட் கமின்ஸும் சொல்லியிருக்காரு. பட் எங்கன்னா ஒரு ஃபேஸ்ல சிஎஸ்கே அப்படியே டேக் ஆஃப் பண்ணாங்க. நீங்க இன்ஃபேக்ட் சிஎஸ்கே ஆரம்பிச்சும் போது பேட்டிங்கு அவங்க ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 19 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 19 ரன் தான் அடிச்சு ரஹானே விக்கெட்டும் விட்டாங்க. அப்படின்ற போது என்னையா அந்த பக்கம் இதே 3 ஓவர்ல அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்டுக்கு பட்டுதுன்னா 3 ஓவர்ல 50 அடிப்பாங்களே அப்படிலாம் மைண்ட் வாய்ஸ் சொன்னாலுமே பதட்டமே இல்லாமல் ருத்ராஜ் ஒரு பக்கம் இல்லப்பா நாங்கள் ஒரு பிளானோக்கு தான் போறோம் அப்படின்னு பேட்டிங் ஆடினாங்க. நம்ம முதல்ல இருந்து பார்ப்போமே இந்த மாற்றங்கள் இல்லாமல் அதே சைடில் நம்பிக்கையா போயிருக்காரு. அதுக்கு காரணம் ப்ராப்ளி லக்னோவோட எனிபடிஸ் கேம். போன மேட்ச்ல மண்ணள்ளி போட்டார்னு சொல்லக்கூடாது, கல்லள்ளி போட்டார். ஸ்டாயினிஸ்ல ஸ்டோன் வச்சுக்கலாம். ஸ்டாயினிஸ் பாத்தீங்கன்னா கல்லள்ளி போட்டுட்டு போயிட்டாரு. நாசமா போயிருவீங்கடா. அந்த ஒன் மேனுக்காக நம்ம எதுக்கு திருப்பி மண்டே உடச்சு டீமை மாத்தணும், அதே டீமோட போகலாம் அப்படின்னு போயிருக்காங்க. பட் நான் எதிர்பார்த்த 1-2 சேஞ்சஸ் பட் பண்ணல. அந்த நம்பிக்கை வச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு மிச்சல் கொஞ்சவங்க மிச்சம் வைக்கலங்க, பேட்டிங்ல மிச்சம் வைக்கல, ஃபீல்டிங்கு எங்க போனாலும் அவரை தேடி தான் பந்து. மிச்சல் வேற அறிவு, மிச்சல் வேற அறிவு கையில கேட்ச் ஆகுது. ஸோ இன்னைக்கு மிச்சல் டே, மிச்சம் வைக்காத ஒரு டே நம்ம சொல்லி ஆகணும். சிஎஸ்கே இன்னைக்கு கொஞ்சம் பெருமூச்சு ஓட்டுக்கலாம். அப்பா அடி கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்சுக்கு அப்புறம் இப்பதான்டா மிச்சலுக்கு பட்டிருக்கு அப்படின்னு. ஆனா இது தொடர்ந்து அந்த டெஸ்ட்ல ஆடுவாருன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆனா எனக்கு தெரிஞ்சு ஹீரோ ஆஃப் தி டேனா ருத்ராஜ். என்ன பேட்டிங், ஐயோ அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு அந்த 100 விட்ட போது மனசு கொஞ்சம் வலிச்சுதுங்க. லாஸ்ட் ஓவர் அடிக்க போனார், வேற வழி இல்லை. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் அந்த 2 ரன் அலைக்கா எடுத்துருக்கலாம். பட் பெரிய ஷாட்டுக்கு போனார், அவுட் ஆகிட்டாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 100 நான் கன்சிடர் பண்ணுவேன் கண்டிப்பாக. போன மேட்ச் ஒரு 100, இந்த மேட்ச் ஒரு 98 அப்படின்ற போது தனியாக ஆடிட்டு இருக்காரு. அதே மாதிரி சிவம் தூபே வந்து ஒரு டேக் ஆஃப். அங்கே தான் மேட்ச் அந்த ருத்ராஜுக்கும் சிவம் தூபேக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தது பாருங்க. அந்த கட்டத்தில் மேட்ச் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 25 ரன்ஸ் எடுத்துன்னு போயிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா 25 ரன்ஸ் என்ன ஆகணும், சைக்கலாஜிக்கலி ஒரு 200 215 அந்த ரேஞ்சுக்கு போன அப்புறம் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணக்கூடிய டோட்டலாக மாறி இருக்கு எஸ்ஆர்ஹெச். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சல் அவுட் ஆன அப்புறம் கடைசி 6 ஓவரில் கிட்டத்தட்ட 90 ரன்ஸ் வச்சிருக்காங்க இந்த ருத்ராஜ் அண்ட் சிவம் துபே பார்ட்னர்ஷிப். அப்புறம் வந்து தோனி வந்து ஒரு சின்னதாக ஒரு பவுண்டரி அப்படிலாம் நம்ம பார்த்தோம். பட் அந்த கம்ஃபர்டபுளா இந்த ஒரு 210 212க்கு போயிட்டாங்க. அந்த கட்டத்தில் திருப்பி நீங்க போன மேட்சே லக்னோட பாத்தீங்கன்னா ஸ்டாயினிஸ் ஆடலன்னா ஒரு வின் பண்ணிருப்பாங்க டெஃபினட்டா சிஎஸ்கே. அந்த ஸ்டாயினிஸ்ன்ற ஒன் மேன் ஷோ அப்படி போனதுனால அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு இங்கேயும் வருமா எஸ்ஆர்ஹெச். கிளாசன் அவுட் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் அதையும் தாண்டி ஒரு 17 ரன்ஸ் 18 ரன்ஸ் இந்த கிளாசன்லாம் படவே இல்லை. ஸோ 212 அப்படின்றது அதுவும் ஃபார் 3 அப்படின்ற போது சூப்பர்பான ஒரு டோட்டலில் முடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம மைண்டில் இருந்த ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் பேர் அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் பட்டுதுன்னா என்ன ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும். இது சேசபிளாக அவங்களோட பேட்டிங்க்கு ஓப்பனிங் கிளிக் ஆச்சுன்னா சேசபிளான்னு கேட்டிங்கன்னா எஸ், சன்ரைஸ் ஹைதராபாத் டெஃபினட்டாக சேசபிள். ஸோ என்ன பண்ணால் கேமுக்குள்ளே ஒரு ஆணித்தரமாக வர முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே என்ன பண்ணாங்கன்னா அந்த ஓப்பனிங் பேரை உடைச்சாங்க. இதுதான் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் ஃபார் சிஎஸ்கே. இப்ப போறேன் ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். இன்ஃபேக்ட் சிஎஸ்கே என்ன சொன்னாங்கன்னா எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்து எக்கச்சக்க மெகா சீரியல் எடுத்த நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு கேரக்டர் நாங்க இறக்க போறோம். இப்ப பாருங்க அவர் ஒரு மெகா சீரியல் மாதிரி ஒரு 3-4 வீடு எடுக்க போறாரு அப்படின்றது தான். அதுதான் உஷாரா இருந்தீங்க துஷார் தேஷ்பாண்டே. அவங்க யோசிக்கிறாங்க ஆஹா நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போற படம் அட்ரா ஃபிளாப் ஆக போகுது இந்த துஷார் தேஷ்பாண்டேனால தான் அப்படின்னு எஸ்ஆர்ஹெச் தள்ள துண்டு போட்டு போயிட்டாங்க. அப்புறம் உட்காந்துருக்கேன்
போக வேண்டியதானே. ஸோ அந்த டிராவிஸோட விக்கெட் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா இவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சாருன்னா முதல் 6 ஓவர் அவர் ஆடினாலே வந்து ஸ்கோர் எங்கே போய் நிற்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரோட விக்கெட் எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அபிஷேக் சர்மாவும் அந்த ப்ரெஷரில் வருவார்னால அழகாக அந்த ஃபீல்டை பிளேஸ் பண்ணி அந்த ஓவர் 2 6 போகணுன்னு ஆஹா ஆரம்பிச்சுட்டாரியா அப்படின்னு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணும்போது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீண்டும் மிச்சல் அவர்கிட்டே போச்சு. என்னன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த விக்கெட்ஸ் முதல்ல 1-2 விக்கெட் விழுந்தாலுமே ரன்ஸ் வந்துட்டே இருந்தது எஸ்ஆர்ஹெச். பட் எங்கேருந்து அந்த கேப் பெருசாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஓவர் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 ரன் வித்தியாசத்துல தான் பின்னாடி இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். ஆனா விக்கெட்ஸ் இருந்திருந்தாங்க, ஜாஸ்தி விக்கெட்ஸ் விட்டுருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். இருந்தாலும் ரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 ரன் வித்தியாசத்துல தான் இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். ஆனா அது 11 ஓவர் போன அப்புறம் 15 ரன் வித்தியாசத்துல வந்தாங்க எஸ்ஆர்ஹெச். இப்ப 15 ரன் பின்னாடி இருக்காங்க. அங்க கேம் வைட் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் 15 ஓவர் வரும்போது கிட்டத்தட்ட 40 ரன் வித்தியாசத்துல வந்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அங்க மேட்ச் மோரார்லஸ் கதம். மார்க்ரம் இன்னைக்கு வந்து என்னென்னமோ பார்த்தார், மாட்டவே இல்லை. அவரோட யூஸ்வல் அந்த அதிரடியான ஆட்டம் இன்னைக்கு அட்லீஸ்ட் போன மேட்சஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஆடினாலுமே இந்த மேட்சுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினார்னா இல்லை. கிளாஸ் அதோட ஏன்ப்பா இதுல என்னன்னா டாப் 6 அடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான் நம்பர் 1 ஐபிஎல். இந்த ஐபிஎல் அதிரடியான 6 கிட்டத்தட்ட 27 6 அடிச்சிருக்காரு. அப்படின்ற போது இன்னைக்கு வந்து 6க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் ஆடினார் கிளாஸ். நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க, கூறுகட்டத்தனமா ஏங்கிட்ட வந்து மோதுறீங்க. இன்ஃபேக்ட் எஸ்ஆர்ஹெச் எப்படி ஆனீங்கன்னா எங்களை பார்த்தா நீங்க வந்து அதிரடியான டீம் சொன்னீங்க, அது வேற டீம், நாங்க வேற டீம் அப்படின்ற மாதிரி ஆடினாங்க. ஒரு கட்டத்தில் என்னப்பா இவங்க சேஸ் பண்ண போறாங்களா இல்லையா. கிளாஸனும் ஒரு சமாதம் ஆடும்போது ரன் பால் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் ரெக்கார்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 18 ரன்ஸ் per over இருக்குது. ஆனால் செம போலிங் போட்டாங்க. நடுவில் ஜடு ரைட் ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு அந்த மேஜிக்கல் ஸ்பெல் பயங்கர வெட்டாக இருந்தது பால் டியூ. இன்ஃபேக்ட் ருத்துராஜ் அவர்கள் போன மேட்ச்ல டியூ ஃபேக்டர் எங்களை கவுத்துச்சு, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்துக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். பட் ருத்துராஜ் நல்ல போலிங் போட்டிங்கன்னா எந்த கண்டிஷன் வேணால் தரமான போலிங் குவாலிட்டி நீங்கள் போலர்ஸ் போட்டாங்கன்னா நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலான்றது இன்றைக்கி ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. எக்கச்சக்க டியூ, அதுலேயும் ஜட்டு வந்து அந்த அக்யூரசி சூப்பராக போட்டார். பழைய ஜட்டுவை பார்த்த மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் 5 ரன் 5.50 எக்கானமியில் போட்டிருக்காரு. சம்மர். ஆனால் பால் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லணும் நம்ம பையன் பத்திரானா மார்க்ரம் எடுத்தாரு பாருங்க. அப்பா கண்ணிலே நிற்குதுங்க பால். பும்ரா அங்கேருந்து எழுந்து கை தட்டி இருப்பாரு. என்னங்க அவன் நம்மளுக்கு போட்டே ஒருத்தன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன யார்கர் எப்பா. இதுவும் வந்து நம்ம நிறையா முறை பேசியிருக்கோம். விக்கெட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது. பத்திரானா வந்து அந்த ஈக்குவேஷனை நான் விக்கெட்டுன்றதை நான் ஈக்குவேஷனே எடுத்துருவேன். எனக்கு தெரியுது அந்த ஸ்டம்போட அடிப்பகுதி குச்சி டங்குன்னு ஆச்சுன்னா டமால்னு ஒரு விக்கெட்டு. அதை நான் எந்த விக்கெட்டாக இருந்தாலும் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பத்திரானா மீண்டும் பால் ஆஃப் த டே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மார்க்ரமோட போல்டு எக்ஸ்ட்ராடனரி பால். காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே. சரி, இந்த புலி மாதிரி இப்போ அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த மாதிரி சட்டத்தெல்லாம் போட்டுக்கிறாங்க. இந்த புலி மாதிரி இந்த டைகர் மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு, ஆனால் சிங்கம் இன்னைக்கு பிராண்டி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். புலியை ஒரு மிகப்பெரிய மார்ஜினில் வேற வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது ஒரு சிஎஸ்கேக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியாக அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வெற்றியின் மூலம் எஸ்ஆர்ஹெச் வேற தாண்டி போயிட்டாங்க. சிஎஸ்கே டேபிள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல ஒரு ஜாம் பிளேயிங் ஆகாமல் அப்படியே பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பாயிண்ட்ல அழகாக உட்காந்துருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து வந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஆனால் அடுத்த 5 போட்டி இருக்கு சிஎஸ்கே. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 16வது வரணும். 16 1-2 டீம் வந்து முடிஞ்சு அதில் நெட் ரன் ரேட்னு அந்த நம்பியார் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து வேலை பண்ணுறதுக்கு எங்கன்னா இந்த 16 பாயிண்ட்லேயே ஒரு வேலை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 18 போயிட்டீங்கன்னா சேஃப், 20 போயிட்டீங்கன்னா சூப்பர். இப்போ 20க்கு யாருக்கும் சான்ஸ் இல்லை. முக்கால்வாசி வந்து ஆர்ஆர் மட்டும் போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து யாராக போனால் ஒரு கேகேஆர் மாதிரி யாராவது மீதி இருக்கிற மேட்சஸ்லாம் வின் போனாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கலாம். பட் என்னன்னா இந்த 16 அப்படின்றதுக்கு சிஎஸ்கே மீதி இருக்கிற 5 போட்டியில் குறைந்தபட்சம் 4 ஜெயிச்சிட்டாங்கன்னா சேஃபஸ்ட். 4 ஜெயிச்சிட்டாங்கன்னா சேஃபஸ்ட். சிஎஸ்கே என்னெல்லாம் போட்டி ஆடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹோம் போட்டி இருக்குது. 2 கோட்டையில் அவங்க கோட்டையில் ஆடக்கூடிய 2 போட்டிகள். ஒன்று பஞ்சாப் ஆடுறாங்க, இன்னொன்று ராஜஸ்தான் ராயல்ஸ். மீதி 3 போட்டி வெளியாடுறோம். மீதி 3 போட்டி எங்கே ஆடுறாங்கன்னா பஞ்சாபே அவங்க ஊரில் ஒரு முறை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் அகமதாபாத்தில் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே ஆரம்பித்தாங்க ஆர்சிபியோட இங்கே ஆரம்பித்தாங்க, ஆர்சிபியோட முடிக்கிறாங்க சின்னசாமி ஸ்டேடியம். ஸோ இந்த 5 போட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 போட்டி ஜெயிச்சிட்டிங்கன்னா சேஃப். சிஎஸ்கே டாப் வருது. 3 குறைந்தபட்சம் 3 ஜெயிச்சா 16ன்னு வரும்போது நெட் ரன் ரேட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரன் வித்தியாசத்தெலாம் வின் பண்ணது மேபி அன்றைக்கி கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ சிஎஸ்கே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல புல் பேக், ரொம்ப குரூஷியல் மேட்சுங்க. இந்த மேட்ச் ஒருவேளை சிஎஸ்கே தோற்றுருந்தாங்கன்னா அவங்க பயங்கர ப்ரெஷரில் வந்திருப்பாங்க சிஎஸ்கே. ஸோ இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு புல் பேக் நடந்திருக்கு.
ருத்ராஜ் பாவம் எங்கே போனாலும் டாஸ் மட்டும் அவர் ஜெயிக்கிறதே இல்லை, மேட்சாக ஜெயிக்கிறாரு. ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் ஒரு வித்தியாசம் பாருங்கள். தோனி கேப்டன்சிக்கு அப்புறம் நம்ம பார்த்தது 2 கேப்டன் பார்த்தோம். ஜடேஜா ஒன்று பார்த்தோம், ருத்ராஜ் ஒன்று பார்த்தோம். ஸோ ருத்ராஜ் கேப்டன்சியில் என்ன கரெக்டாக நடக்குது, ஜடேஜா கேப்டன்சியில் நடக்காத ஒரு விஷயம். ஜடேஜா கேப்டன்சி நம்ம தரமட்டத்துக்கு போகணும். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜடேஜாவோட கேப்டன்சியில் அவரோட கேம் அஃபெக்ட் ஆச்சு. நீங்கள் ஜடேஜாவோட கேம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், இன்ஃபேக்ட் ஃபீல்டிங்கில் 2-3 கேட்ச்லாம் விட்றது நம்ம பார்த்தோம் அவருடைய கேப்டன்சியில். ஆனால் ருத்ராஜோட கேப்டன்சியில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், நடந்து கொண்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கேமு அஃபெக்ட் ஆகலை, இன்ஃபேக்ட் பெட்டராகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக 100 பக்கத்தில் போயிட்டு இருக்காரு. அந்த ஒரு காமன் கம்போஸ்ட் அப்ரோச் தெரியுது. இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக நான் பார்க்குறேன். அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. எனிவே இது என்னன்னா, எஸ்ஆர்எச் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அவங்களும் தரமான பேட்டிங் சைடு, ஆனால் சேசிங் ப்ரெஷரில் சிஎஸ்கே கிட்ட விட்டாங்க. எஸ்ஆர்எச் நம்ம பார்த்தோம், செம்ம பேட்டிங் சைடு, அவங்க டெஃபினட்டாக நல்ல பேட்டிங் சைடு. இந்த ஸ்கோர் ஜஸ்டிஃபைபிள் ஸ்கோர் கிடையாது எஸ்ஆர்எச்சுக்கு. ஆனால் சேசிங் ப்ரெஷருக்கு, அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரில் அவங்களும் விழுந்தாங்க. அப்படின்ற போது இந்த சிஎஸ்கேக்கு சேஸ் பண்ணும்போது 200 ரன் அடிச்சிட்டிங்கன்னா, அந்த லக்னோ மேட்சே ஸ்டாயினிஸ் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. செப்பாக்கில் வரைக்கும் 200 மேலே யாருமே சேஸ் பண்ணதில்லை சிஎஸ்கேவை. அப்படி ஒரு 1 மேன் ஆர்மியாக பண்ணிட்டு போயிட்டாரே தவிர, இந்த 200 மேலே சிஎஸ்கே அடித்தாங்கன்னா ஒரு ப்ரெஷர் வருது டெஃபினட்டாக. ஆப்போனன்ஸ்க்கு எவ்வளோ பெரிய சைடாக இருந்தாலுமே இன்றைக்கி அது கிளியர் கட்டாக நம்ம எஸ்ஆர்எச் கிட்ட பார்த்தோம். பட் எஸ்ஆர்எச் கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா, ஓப்பனர்ஸ் தெரிக்கிறாங்க. ஓப்பனர்ஸ் இல்லாமல் அவங்க கீழே ஆடும்போது ஒரு ப்ரெஷரில் வராங்கிறதுக்கு கிளியராக தெரியுது. இன்றைக்கி கிளாஸுங்கெலாம் படவே இல்லை, மார்க்கனுக்கு படவே இல்லை. இன்றைக்கி அதிரடியான பேட்ஸ்மேன்லாம் படலை. பாருங்கள், மார்க்கரம் கிளாஸுங்கெலாம் படலை, மிச்சலுக்கு கொஞ்சம் பட்டுது. இதுதான் இது காலத்தின் விளையாட்டாக என்னன்னு தெரியல எனக்கு. இன்ஃபேக்ட் மிச்சல் நல்ல பிளேயர் எல்லாம் ஓகேங்க, பட் ஸ்டில் இந்த காம்பினேஷன், நான் திருப்பி என்னோட கருத்தை நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு கப் அடிக்கணும் அப்படிலாம் போனீங்கன்னா, குரூஷியல் மேட்சஸில் அதிரடியான ஆட்டக்காரர்கள் போகணுன்னா ஐ வில் ஸ்டில் கோ வித் ரச்சின். மிச்சல் இன்னைக்கு ஆடினா மாதிரியே எல்லா மேட்சும் ஆடுவாரான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி போலிங்லேயும் 1-2 மாற்றங்கள். என்னுடைய ஃபைனல் இது சிஎஸ்கே 11 கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும். இது என்னுடைய கருத்து. வின் பண்ணியிருக்காங்க, சூப்பர், ஒரு முக்கியமான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் 1-2 மாற்றங்கள் அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் வலுவான அணியாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது நம்ம மீட் பண்ண போகிறது பஞ்சாப். இங்கே செப்பாக்கில் ஆட போகிறோம். பஞ்சாப் என்ன பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹையஸ்ட் சேஸ், சக்ஸஸ்ஃபுல் சேஸ் ஐபிஎல் பண்ணியிருக்காங்க 260 மேலே. அப்படின்ற போது அவங்ககிட்ட ஒரு திடீர்னு கிளிக் ஆகிற மாதிரி இருக்குது அந்த டீமு. ஒரு பேட்டிங் இருக்குது அப்படின்ற போது அதையும் நம்ம அந்த மேட்ச்சை வின் பண்ணோம்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கும். எனிவே ஒரு தரமான வெற்றி, சூப்பர் வெற்றி. என்ஜாய் பண்ணுங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும். சும்மா கெத்தாக அது காலத்தை தூக்கிட்டும் போகலாம். எஸ்ஆர்எச்சுக்கு பேட் லக். எஸ்ஆர்எச் நான் சொல்லக்கூடிய அவங்க ஃபேன்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இன்றைக்கி ப்ரெஷரில் ஆகிட்டாங்க. அவங்க அந்த 2 ஓப்பனர் இழந்த அப்புறம் எப்படி கேமுக்குள்ளே வருது அப்படின்றது யோசிக்காங்க. அதிரடியான ஆட்டம் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப கன்சர்வேட்டிவாக போயிட்டாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மெகா சீரியல் மாதிரி கொஞ்சம் ஜவு மாதிரி இழுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் அது கொஞ்சம் அசாரச்சானா மீண்டும் நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால இது பேனிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஒன் ஆஃபாக இருக்கலாம். மீண்டும் அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்காக ஒரு தரமான அணியை வச்சுருக்காங்க கண்டிப்பாக எஸ்ஆர்எச். எனிவே ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிக்கெட் பார்த்தோம் ஃப்ரம் சிஎஸ்கே. கன்வின்சிங் விக்ட்ரி. நன்றி சகோ, உங்களோட ஆதரவுக்கு, உங்களோட இதுக்கு சப்போர்ட்டுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தொட்டுங்க, டக் டிக் டிக் டாக் எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.